சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப மத்திய இணையமைச்சரா இருக்கீங்க. இப்ப வேற அவினாஷி தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டீங்களா? ஏதோ ரிஜெக்ட் ஆயிடுச்சா? கரெக்டா பண்ணியாச்சு. வெற்றி நிச்சயம். 2024 நமக்கு வெற்றி நிச்சயம். ஏன் சார் பர்టిక్యులரா அவினாஷி தொகுதி? ஆமாம்மா, இங்க நமக்கு இது அதிகமா இருக்கு. அதனால இங்க வெற்றி கண்டிப்பா நமக்கு உண்டு. அதனால நம்ம ஜியோட ஆசி பெற்ற ஒரு வேட்பாளரா இங்க நான் நிக்கிறேன். ஜியோட ஆசி பெற்றுட்டோம் அப்படின்னாலே நம்ம இங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இருக்கட்டும். இல்ல பொதுவா தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு பெருசா வரவேற்பு எல்லாம் இருக்காது. எந்த தைரியத்துல நீங்க நிக்கிறீங்க? அதாவது இப்போதைக்கு பார்க்க போனா தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா நாங்கள் வந்தால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அதாவது இங்க திமுக மேல பயங்கர அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்தி ஓட்டு தான் நமக்கு மாறப்போகுது. அதாவது எல்லாருக்குமே தெரியுது ஜி சென்ட்ரல்ல எந்த அளவுக்கு சூப்பரா ஆட்சி நடத்துறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. மற்ற மாநிலங்கள்லயும் சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுக்குள்ள விடுங்க, நாங்க என்ன பண்றோம்னு மட்டும் அதுக்கப்புறம் பாருங்க. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ பெட்ரோல் விலை உயர்ந்துட்டே இருக்கு. சாமானிய மக்கள் அதிகமா பைக்கு ஸ்கூட்டி தானே யூஸ் பண்றாங்க. அப்படி பெட்ரோல் விலை அதிகப்படுத்திட்டே போனா அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? ஜெய் ஸ்ரீராம். சரி, கேஸ் விலை. கேஸ் இல்லாம சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? ரோட்டு ஓரமா கடை போட்டிருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அதை வச்சுதான் பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க, சமைச்சு சாப்பாடுக்கு. இப்ப கேஸும் அதிகமாகுது. இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? ஜெய் ஸ்ரீராம். அப்படி இல்லை அப்படின்னா ஈஸியா ஒரு வழி சொல்றேன். நம்ம நிர்மலா ஆண்டி சாப்பிட்ற மாதிரி பச்சை காய்கறிகளை சாப்பிட்டு போயிருங்க. எதுக்கு கேஸ்லாம்? பச்சை காய்கறி சாப்பிட்டு போயிருங்க. ஹெல்தியா, ஆர்கானிக்கா